ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த கத்தியை நாம் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை நாம் வேலை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டி வரும். அதுபோல ஒரு மனிதனுடைய ஞானமும் இருக்கிறது. ஒரு காரியத்தை செம்மையாய் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு ஞானமே முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானமுள்ள மனிதன் சுலபமாக எந்த காரியத்தையும் செய்வான். ஞானத்தோடு நாம் செயல்படும் பொழுது அந்த காரியம் மிக சுலபமாய் முடியும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை இன்றைய வாழ்க்கைக்கு, நிஜ வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளும் அதை பற்றின ஞானமான விளக்கங்களும் நம் வாழ்க்கையின் நெறிமுறைகளையும் எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களை படிக்கும் பொழுது அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பிரசங்கி புஸ்தகம் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. படுகுழியை வெட்டுகிறவன் அதில் விழுவான், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது படுகுழியை வெட்டுகிறவன், படுகுழி என்று சொல்லும் பொழுது இரண்டு விதமான பொருள்களை சொல்லலாம். இது நேரடியான விளக்கம் என்னவென்றால், ஒரு குழியை வெட்டும் பொழுது, ஒரு சாதாரணமாக ஒரு ஆழமான ஒரு குழி வெட்டி நாம் அதை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால், அதாவது ஒரு குழியை வெட்டினால் அதை மூடிவிட வேண்டும், வேற ஏதாவது செய்து விட வேண்டும். ஏனென்றால் அதில் என்ன செய்து விடக்கூடாது, நாம் படுகுழியை வெட்டிவிட்டு அப்படியே போய்விட்டால் ஒரு மிருகங்களோ மனிதர்களோ குழந்தைகளோ விழுந்து விடுவார்கள். இப்பொழுதும் சில இடங்களில் நடக்கிறது அல்லவா? மிகப்பெரிய ஆழமான 100 அடி 150 அடிக்கு போர் போடுகிறார்கள். அதில் மூடாமல் விட்டு விடுகிறார்கள். சில நேரங்களில் அதில் குழந்தை விழுந்து அதனால் அதை காப்பாற்ற முடியாமல் போராடுகிற பலவித சம்பவங்களை நாம் செய்திகளில் கேட்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. இதைதான் வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கிறது. படுகுழியை வெட்டுகிறவன் அதில் விழுவான். இப்படி நாம் செய்து விட்டுவிட்டால், படுகுழி என்றால் ஆழமான குழி, ஆழமான குழியை வெட்டி அப்படியே விட்டுவிட்டால் அதில் விழ நேரிடும். மனிதர்கள் இப்படி செய்யக்கூடாது என்று இது நேரடியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வெட்டினால் அதை மூடி விட வேண்டும், பத்திரப்படுத்தி விட வேண்டும். பிறர் போய் அதில் விழுந்து விடாதபடிக்கு, மிருகங்கள் விழாதபடிக்கு பாதுகாத்து விட வேண்டும். அதற்கு மூடி போட்டு வைத்து விட வேண்டும். இதை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பொருள் என்றால், படுகுழியை வெட்டுவது என்றால் பிறர் வாழ்க்கையை கெடுப்பது. நன்றாக ஒரு குடும்பம் வாழ விடாமல் பிறருக்கு தீங்கு செய்து ஒரு குடும்பத்தை கெடுக்கிற வேலையை செய்கிறது. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். எவன் ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறானோ அவன் வாழ்க்கை அழிந்து போகும் என்று பொருள். அவனே அதில் விழுவான். அவன் பிறருக்கு குழியை வெட்டுவான், ஆனால் விழுவது அவனாயிருக்கும். அவன் பிறர் குடும்பத்தை கெடுக்க நினைக்கும் போது அவன் குடும்பத்தை அழித்து போடுவான். கர்த்தரே இந்த நியாயத்தை செய்வார். அதாவது இதன் பொருள் என்னவென்றால், நாம் பிறருக்கு தீங்கு நினைக்க தொடங்கினால், பிறருக்கு தீங்கு நினைத்தால் அந்த தீங்கு நமக்கே வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு யாதொரு தீங்கும் செய்யாதவர்களிடத்தில், பிறருக்கு தீமை செய்யாதவர்களிடத்தில் நாம் போய் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது. எந்த விதத்திலும் யாருக்கும் தீமை செய்ய நினைக்க கூடாது. அப்படி செய்தால் அந்த தீமைக்கு சரியான பதில் நாமே கொடுக்க வேண்டி வரும். அதன் பாடுகளை, அதற்கான தண்டனையை நிச்சயம் நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். எவன் படுகுழி வெட்டுகிறானோ அவனே விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எப்பொழுதும் பிறருக்கு நம்மால் ஆனவரை நன்மை செய்ய வேண்டுமே தவிர தீமை செய்யக்கூடாது. அல்லது ஏதும் செய்யாமல் விட்டுவிட வேண்டும். முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அமைதியாகவாது இருந்து விட வேண்டும். தீமை செய்ய நினைக்க கூடாது. அப்படி தீமை செய்ய நினைத்தால் அதற்கான தண்டனை நிச்சயம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். அடைப்பை பிடுங்குறவனை பாம்பு கடிக்கும். ஒரு புதர் இருக்கிறது என்றால் அந்த புதர் போன்ற செடி கொடிகள் சூழ்ந்திருக்கிற இடத்தில் போய் கை வைத்தால் அதில் பாம்புகள் ஒளிந்திருக்கும். அவைகளுக்கு கூடுகள் இல்லாததினால் அவைகள் அந்த மாதிரியான அடர்ந்த பொருள்கள் இருக்கும் இடத்தில் நுழைந்து
பாதுகாப்புக்காக அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கும். நாம் போய் கை வைத்தால் அது கடித்து விடும், ஆபத்து இருக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும், ஜாக்கிரதையா இரு, அடைப்பில் போய் கை வைக்காதே. முட்புதர்கள், அதிகமான பொருள்கள், கல் குவியல்கள் அல்லது பலவிதமான பொருள்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்தை கை வைக்க போனால் நேரடியாக போய் கை வைக்க கூடாது. அப்படி கை வைத்தால் அதில் உள்ள பாம்பு போன்ற பூச்சிகள், ஏதாவது விஷப்பூச்சிகள் தாக்கிவிடும். அதனால் ஒரு குச்சியை எடுத்து அதன் மேல் அடிப்பார்கள். அது தூரத்திலிருந்து அடிக்கும் பொழுது அதற்குள் இருப்பது ஓடிவிடும். அதன் பின்பு அதை கை வைத்து எடுப்பார்கள் அல்லது தள்ளி விட்டு எடுப்பார்கள். இப்படி ஏதாவது செய்ய வேண்டும். முக்கியமாக விறகுகள் போன்ற இடங்களில் அடுக்கி வைத்திருக்கும் பொழுது அதில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதனால் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பது ஒரு பொருள். இன்னொரு பொருள், பொல்லாத சாத்தானால் வழி நடத்தப்படுகிற துன்மார்க்கர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு நாம் சேர்ந்திருந்தால், அவர்களை நாம் தொடும் பொழுது, அவர்கள் வாழ்க்கையில் நாம் குறுக்கிட்டால் அவர்கள் நமக்கு தீமையை விளைவித்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடன் சேரக்கூடாது என்றும் பொருள் கொள்ளலாம். அதாவது பாம்பு வலு சர்ப்பத்தின் ஆவியாக ஒரு பொருள் கொள்ளலாம். அது எப்படி துன்மார்க்கருக்குள் மறைந்துதான் பொல்லாத ஆவிகள் செயல்படுகின்றன. இப்படி பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்ட மனிதன் துன்மார்க்கன், தீமை செய்கிறவனாய் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் பழகுவதும் பேசுவதும் உறவாடுவதுமாய் இருந்தால் அவர்கள் மூலம் நம் உயிருக்கே ஆபத்து வரும் என்பதே இதன் பொருள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, அவர்களை நீ தொடாதே, அப்படி என்றால் அவர்களோடு சேராதே, விலகி இரு. இந்த பொருளும் இந்த இடத்தில் கொடுக்கிறது. கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் மோசப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் காயப்படுவான். கல் குவியல்கள் இருக்கிறது என்றால், கருங்கற்கள் குவியலாக இருக்கிறது என்றால் அவைகளை நாம் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கல்லாக எடுத்தால், எப்படி எடுத்தாலும் அதனால் அந்த கருங்கற்களால் நம் சரீரத்தில் காயம் ஏற்பட்டுவிடும். அதை தொடும் பொழுது அதற்குரிய ஒரு குணம், அதனுடைய கடினத்தன்மையினால் நம் சரீரங்களில் காயப்படும். இந்த வேலையை செய்கிறவர்கள் எப்படியாவது சிறிய காயமாவது படாமல் வேலை செய்துவிட்டு அவர்களால் வர முடியாது. கற்களில் கையை வைத்து சுமந்து வீடு கட்டும் பொழுது அவர்கள் சரீரங்களில் காயப்படும், இரத்தம் கூட வரும். இது உண்மை. கல்லுகளை பேர்க்கிறவன் காயப்படுவான், இதான் வேதவசனம் சொல்கிறது. அந்த வேலையில் இறங்கி செய்யும் பொழுது அதற்குரிய ஆபத்துகள், அதனால் ஏற்படும் பாதிப்புகளை நாம் சுமந்துதான் தீர வேண்டும். ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்றால் அந்த வேலைக்கென்று ஒரு சில துன்பங்கள் இருக்கும், அதை நாம் சுமந்துதான் தீர வேண்டும் என்றும் பொருள் கொள்ளலாம். கற்குவியல்கள் இருந்தால் அவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அடுக்க வேண்டும் என்று நினைத்து நாம் செய்ய போனால் கைகளில் காயங்கள் ஏற்படும். இது உண்மை. இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள், நாம் எந்த வேலை செய்ய வேண்டும் என்றாலும் அந்த வேலையை செய்ய போகும் பொழுது அதற்கென்று சில துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதை அனுபவித்தால்தான், அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அனுபவித்தால்தான் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். அது எந்த செயலாய் இருந்தாலும். உதாரணத்திற்கு, ஒரு திருமண வாழ்க்கை என்றாலும், ஒரு பெண் திருமணமாகி போகிறாள் என்றால் துன்பமே இல்லாமல் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைப்போடுதான் போவாள். ஆனால் அது தவறு. அந்த குடும்பத்திற்கு என்று அங்கிருக்கும் சில இடரல்களை சுமக்க வேண்டியதாக தான் இருக்கும். அதே போல ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்றால் எல்லாம் இன்பமாக, எல்லாம் சரியாக இருக்காது. ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அதில் ஒரு சில பாடுகள், நமக்கு சில துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும், வேதனைகள் வரதான் செய்யும். அதை நாம் பொறுத்து கொண்டுதான் அங்கிருந்து வேலை செய்ய வேண்டி வரும். இதைதான் இந்த இடத்தில் வேதம் இன்னொரு பொருளாக கொடுக்கிறது. மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். ஒரு மரம் இருக்கிறது, அதை வெட்டி பிளக்கிறார்கள் என்றால் அந்த மரம் அந்த கைகளில் கால்களில் இடிப்பதினால் வலி ஏற்படும். அந்த வேலையை செய்ய போனால் அதில் இருக்கிற துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்கென்று சில பாடுகள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி நடந்தது. இந்த உலகத்தில் வந்தார், அவர் நமக்காக வந்தார், 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அதற்கு முன்பாக அவர் தச்சு தொழில் செய்தார். அதாவது மரங்களை வெட்டி அந்த மரங்களை செதுக்கி நாற்காலி, மேஜை போன்ற செய்யும் பொருட்களை செய்திருக்கிறார். கடைசியில் கர்த்தரை சிலுவையில் தான் அவர்கள் மரத்தில் தான் தொங்க விட்டார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த நிலை ஏற்பட்டது. இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க நாம் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறோம்.
அரிவாள், கடப்பாரை போன்ற பலவிதமான ஆயுதங்களை நாம் கைகளில் இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்துவதுண்டு. விவசாய வேலைகளுக்கும் வீட்டில் சமைப்பதற்கு கத்தி போன்ற பொருட்களை நாம் பயன்படுத்துவதுண்டு. அது எந்த ஆயுதமாய் இருந்தாலும், அதாவது நாம் பயன்படுத்துகிற ஆயுதங்கள், பழங்களை நறுக்க, காய்கறி நறுக்க மற்றும் விவசாய கருவிகள், மரங்களை வெட்டும் கருவிகள் போன்ற பொருட்களை பயன்படுத்தும் பொழுது இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்துகிறோம். அவைகள் பயன்படுத்தப்படும் பொழுது அவைகள் மழுங்கலாய் இருந்தால், நன்றாக கூர்மையாக இல்லாமல் மழுங்கலாக, அதாவது கூர்படுத்தாமல் அதை நாம் மேலும் மேலும் கூர்மைப்படுத்தாமல் பல நாட்கள் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் அது மழுங்கலாகிவிடும், அதிகமாய் நன்றாக நறுக்காது. அப்படிப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தும் போது அதிக பலத்தை பயன்படுத்த வேண்டி இருக்கும். ஒரு கத்தியை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். புதிய கத்தியை வாங்கி நாம் நறுக்கும் பொழுது அது சுலபமாக நம் காய்கறிகளை நறுக்கி கொடுக்கும். அதுவே அந்த கத்திகளை பல வருடங்கள் நாம் பயன்படுத்திய பின்பு அதை நறுக்கும் பொழுது சற்று கடினமாய் இருக்கும் நறுக்குவதற்கு. இதுதான், அது கத்தி மழுங்கலாகி விடுகிறது, அதனுடைய கூர்த்தன்மை குறைந்து போகிறது. அந்த நுனி பகுதி, வெட்டும் பகுதி பெரியதாகி இருப்பதினால் அது சுலபமாக நறுக்க முடியாமல் நம் கை வலிக்கும்படிக்கு நாம் அதிகமாய் பலத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும், அதிகமாய் அழுத்த வேண்டியிருக்கும். அதனால் நம்முடைய பலன் அதிகம் தேவைப்படும். புதிய கத்தியில் சுலபமாக நறுக்கி விடுவோம். இதுதான், இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருந்தால் அதிக பலன் பயன்படுத்த வேண்டி வரும். அந்த கத்தியை நாம் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை நாம் வேலை செய்வதற்கு பயன்படுத்த வேண்டி வரும். அதுபோல ஒரு மனிதனுடைய ஞானமும் இருக்கிறது. ஒரு காரியத்தை செம்மையாய் செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு ஞானமே முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானமுள்ள மனிதன் சுலபமாக எந்த காரியத்தையும் செய்வான். ஞானத்தோடு நாம் செயல்படும் பொழுது அந்த காரியம் மிக சுலபமாய் முடியும். அதாவது ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் நடத்துவதற்கு கூட நாம் செலவு செய்யும் பணம் சற்று ஞானமாய் யோசித்து நாம் பணத்தை செலவழித்தால், பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்தினால், அதில் நமக்கு ஞானத்தை பயன்படுத்தும் பொழுது நமக்கு மிகுந்த குறைந்த செலவிலேயே அதிக பொருட்களை வாங்கி பயன்படுத்த முடியும். எந்த ஒரு பொருள் வாங்குவது என்றாலும் கூட அப்படி செய்யலாம். ஆனால் நாம் கவனிக்காமல் பணத்தை எடுத்து கொடுத்து நம் கண்களில் பார்த்ததையெல்லாம் வாங்கி கொண்டு வந்தால் அதிக பணம் செலவாகும், ஞானம் அங்கு பயன்படுத்தப்படுவதில்லை. அதனால் நமக்கு செலவு அதிகமாகும். ஞானத்தை பயன்படுத்தும் போது, ஞானமாய் செயல்பட்டால், ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்கும் பொழுது அதன் ஞானமாய் இதற்கு இதை செய்யலாம் என்று யோசித்து செயல்படும் பொழுது, கர்த்தர் கொடுத்த ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது அது மிகுந்த குறைந்த செலவிலேயே அதிக பலனுள்ள பொருட்களை நம்மால் வாங்க முடியும். இப்படிதான் கர்த்தர் எல்லா காரியத்தை செய்வதற்கும் ஞானம் முக்கியம் என்று சொல்லுகிறார். ஒரு நகை வாங்கலாம், ஒரு துணி எடுப்பதாக இருந்தாலும், நம் துணிமணிகள் வாங்கும் போது கூட ஞானமாய் நாம் செயல்பட்டால் மிகுந்த குறைந்த செலவிலேயே அழகான துணிகளை நம்மால் எடுக்க முடியும். இப்படிதான் ஒவ்வொரு காரியத்தில் எல்லாவற்றிற்கும் ஞானம் பிரதானம், ஞானம் மிகவும் முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அளப்பு வாயனும் அப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். தடை கட்டப்படாத பாம்பு, பல் பிடுங்கப்படாத பாம்பு கடித்து விடும். பாம்பை இந்த வித்தை காட்டுவதற்கு பல இடங்களில் வைத்திருப்பார்கள். அவர்கள் அதனுடைய பல்லை, விஷ பல்லை, அது கடிக்கும் பல்லை எடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பாம்பு கடித்தாலும் அந்த மனிதனுக்கு, எந்த மனிதனுக்கும் எந்த தீங்கும் நேராது, அப்படிப்பட்டு வைத்திருப்பார்கள். பல்லை பிடுங்காத பாம்பாய் இருந்தால் அது கடித்து விடும் அல்லவா, அதனால் ஆபத்து நேரிடும். அதுபோல அளப்பு வாயனும் அப்படிப்பட்டவனா இருக்கிறான். அளப்பு வாயன் என்றால் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பது, எப்பொழுதும் ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பது, அர்த்தமற்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு இருள் சூழ்ந்த நிலை. ஒரு மனிதனை பொல்லாத ஆவிகள் அதிகமாய் ஆண்டு கொண்டு பயன்படுத்தும் போது அந்த மனிதனால் பேசாமல் இருக்க முடியாது, பேசிக்கொண்டே இருப்பான், ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பான். இது ஆவிக்குரிய மிக மோசமான ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறது, மோசமான ஒரு மனநிலை அது.
பொல்லாத ஆவிகள் அதிகமாய் அந்த மனிதனை ஆளுகை செய்கிறது என்று பொருள். அதனால் அவன் பேசிக்கொண்டே இருப்பான். அந்த பேச்சு மிகவும் தீமை உள்ளதாய் இருக்கும். அது அந்த மனிதனையே கெடுத்து போடும், மற்றவர்களையும் பாதிக்கும். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள். ஒரு மனிதன் ஞானியா இருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய பேச்சு தயை உள்ளதாய் இருக்கும். பிறர்க்கு நன்மை செய்வதாய், பிறர்க்கு உதவி செய்வதாய், பிறருக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு ஏதாவது நன்மையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஞானிகள் இப்படித்தான் செயல்படுவார்கள். நம்மாலான ஒரு உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களுடைய பேச்சு அதை வெளிப்படுத்தும். அவர்கள் பேசினாலே நமக்கு நன்மை உண்டாகும். ஞானிகள் பேசினார். மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். மூடனுடைய பேச்சு அவனுக்கே அது தீமையாய் முடியும். அவன் பிறருக்கு தீமையை செய்வான், பேசியே அவன் பிறருக்கு தீமை செய்வான். அது மட்டுமல்ல, அவன் தனக்கே கேடுண்டாக பண்ணிக்கொள்வான். முட்டாள் அதிகமாய் பேசுவான். முட்டாளின் பேச்சு அவனையே அழித்து போடும். அவன் பேச்சினாலே அழிவான். அவன் பேசியே மற்றவர்களை கெடுப்பான், அவர்கள் நிம்மதியை கெடுப்பான். அதே போல அவனும் கெட்டு போவான். மூடனுடைய நிலை இப்படியா இருக்கிறது. அதனால் நாம் எப்பொழுதும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை படித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஞானம் வரும். வேத வசனத்தை படிக்காதவர்களுக்கு ஞானம் இருக்காது. மூடன் மிகுதியாய் பேசுகிறான். ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவன் அதிகமாய் பேசுவான். அப்படி என்றால் ஞானம் உள்ளவர்கள் குறைவாக பேசுவார்கள். நாம் குறைவாக பேச வேண்டும் என்று பொருள். அதிகமாய் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதாவது அதிக பேச்சினால் பாவம் இல்லாமற் போகாது என்று வேத வசனமே சொல்லுகிறது. அது போல வீண் பேச்சு பேசக்கூடாது, அதிகமாய் பேசக்கூடாது. ஆமாம் என்றால் ஆமாம், இல்லை என்று ஓரிரு வார்த்தைகளில் நம்முடைய பேச்சு முடிய வேண்டும். அதுவே சிறந்தது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மூடன் பேசிக்கொண்டே இருப்பான். என்ன பேசுவான்? நாளை அது நடக்கும் பார், நாளை மறுநாள் இது நடக்கும் பார் என்று எதையாவது பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் நாளை நடப்பதை யார் அறிவார்? யாருக்கும் தெரியாது. நாளை இதுதான் நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நாளை நடக்க போவதை யாருக்கும் தெரியாது. அதை யாரும் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் முட்டாள் பேசிக்கொண்டே இருப்பான். நாளை நடக்க போவதை தெரியாதவன் இது நடந்து விட்டால், அது நடந்து விட்டால், அது அப்படியானால், இது இப்படியானால், இப்படி பேசுவதனால் பலன் என்ன? நடந்து முடிந்த காரியங்களை பற்றி பேசினால் அதனால் ஆக போவது என்ன? தேவையற்ற இந்த நிகழ்காலத்தை வீணடிக்க வேண்டாமே. அதிகமாய் பேசக்கூடாது, வேதம் சொல்லுகிறது. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். அப்படி என்றால் ஒரு மூடன் இருக்கிறான் என்றால் அவன் ஒரு ஊருக்கு போகிறான். அவனுக்கு போகும் வழி தெரியாது. போகும் இடத்தில் எல்லாம் வருகிறவர்களை எல்லாம் இப்படி போக வேண்டுமா, அப்படி போக வேண்டுமா என்று கேள்வி கேட்டு கொன்று விடுவான். அந்த அளவுக்கு கேள்வி கேட்டு கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட முட்டாளுக்கு பதில் சொல்ல யாராலும் முடியாது. சோர்ந்து போவார்கள். பதில் சொல்லுகிறவர்கள் சோர்ந்து போவார்கள். இப்படியா, அப்படியா, இப்படியா, இப்படியா என்று கேள்வி கேட்டே தொல்லை பண்ணுவான். இதுதான் முட்டாளனுடைய குணம். ஒரு முறை சொன்னால் அவனுக்கு புரியாது. அவன் முட்டாள், அவனுக்கு புரியாது என்று பொருள். முட்டாள்தனமாய் இருந்தால் நம் வாழ்க்கை பாதையும் புரியாது. கர்த்தரோட ராஜ்யத்திற்குள் எப்படி போக வேண்டும் என்று நற்காரியங்களை சொன்னால் முட்டாளுக்கு ஏறாது. பரிசுத்தமாய் வாழ், பாவம் செய்யாதே என்றால் அவனுக்கு புரியாது. அவன் பதிலுக்கு பதில் ஏதாவது பேசுவான். முட்டாள் அப்படித்தான் செய்வான். அப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி சொல்வதை விட்டுவிட வேண்டும். அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அவன் தன் வாழ்க்கையின் வெற்றி பகுதி அடைய முடியாது. அதை சொன்னாலும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே அந்த மனிதனுக்கு விடுதலை உண்டு. விடுதலை பெற்ற மனிதனுக்கு தான் ஞானம் இருக்கும். ஞானமுள்ள மனிதனே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். முக்கியமாக ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லுகிறவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது யாருக்கு சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முட்டாள்தனமாய் இருப்பவர்களுக்கு சொல்வதனால் பிரயோஜனம் இல்லை. கவனித்து கர்த்தருடைய வழிகளில் கர்த்தருடைய சித்தம் அறிந்து நாம் போதிக்க வேண்டும். ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாரமே உண்கிற தேசமே உனக்கு ஐயோ. ஒரு ராஜா இருக்கிறான், அந்த தேசத்திற்கு சிறு பிள்ளையாய் இருக்கிறான் என்றால் அந்த தேசத்தை யார் வழி நடத்துவார்? கூட இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையே அந்த ராஜா கேட்டாக வேண்டும். ஏனென்றால் அந்த ராஜாவுக்கு வயதும் அனுபவமும் இல்லை. சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது ராஜாவாய் இருந்தாலும் அந்த சிறு பிள்ளைக்கு என்ன தெரியும்? 10 வயது 15 வயது சிறுவனாய் இருந்தால் ராஜாவாய் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒன்றும் புரியாது, என்ன செய்வதென்று தெரியாது. அதனால் தேசத்திற்கு பாதுகாப்பு இருக்காது.
மற்றவர்கள் அந்த மனிதனை, அந்த ராஜாவை ஆளுகை செய்து விடுவார்கள். அதனால் ஆபத்து நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல பிரபுக்கள் அதிகாலமே உண்ணுகிறவர்கள். அப்படி என்றால் மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து என்ன சாப்பிடலாம் என்று யோசிக்கிறவர்களா இருந்தால், சாப்பிடுவதே வாழ்க்கையாக இருக்கிறவர்களா இருந்தால், சாப்பிடுவதில் அதிக விருப்பம் உள்ளவர்களா இருந்தால், எப்பொழுதும் சாப்பிடுவதையே நோக்கமா இருப்பவர்களா இருந்தால், அந்த தேசம் வீணாகும், அந்த தேசம் பாழ்பட்டு போகும். பிரபுக்கள் அப்படி இருந்தால் அந்த தேசம் நல்லபடியாக இருக்க முடியாது, பாதுகாப்பா இருக்க முடியாது. சாப்பிடுவது என்று ஒரு செயல், அது நமக்கு தேவையானதுதான். ஆனால் அதுவே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. எதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதிகமாய் எதையும் முக்கியப்படுத்த கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பெலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்ணுகிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாக்கள் குலமகனுமாய் என்றால், அதாவது ராஜ குலத்தில் பிறந்த ராஜாக்கள், அந்த வம்சத்தில், ராஜ வம்சத்திலேயே வருகிற ராஜாக்கள் இருக்க வேண்டும் தேசத்தில். அது அந்த தேசத்திற்கு பாதுகாப்பானது, அது நன்மையை தரும். அதாவது ஒரு சாதாரண மனிதன் திடீரென்று ராஜாவாய் அரசாளுவது என்பது அந்த அளவுக்கு சிறப்பானது அல்ல. ராஜகுலத்தில் பிறந்தவர்களால் தான் அந்த ராஜாங்க அதிகாரத்தை செலுத்துவதும் பலவித ஞானமான காரியங்களையும் அறிந்து வைத்திருப்பார்கள். ராஜா குலமகனுமாய் இருக்க வேண்டும். நல்ல குலத்தில் பிறந்த, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும். ராஜ குலத்தில் பிறந்திருக்க வேண்டும். நல்லோர்களின் வழியில் நடக்கிற ஒரு மனிதனாய், குலமகனுமாய் என்றால் பெற்றோர்களால் வழி நடத்தப்படுகிற ஒரு நல்ல சிறந்த மகனுமாய் இருக்கும் பொழுது அந்த தேசம் மிக சிறப்பாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி ஒரு தேசத்தின் தலைவர் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா குலமகனாய் இருக்க வேண்டும். பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல், அதாவது சாப்பிடும் இச்சையில் விதவிதமான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று வெறித்தனமாய் அலைகிறவர்களாய் இல்லாமல், தன்னுடைய சரீரத்துக்கேற்ற பலனுக்காக தேவையான அளவு மட்டும், தேவையான நேரத்தில் மட்டும் சாப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு தேசம் சிறப்பானதா இருக்கும், உயர்ந்த ஒரு நல்ல நிலையில் இருக்கும் என்று பொருள். மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். மிகுந்த சோம்பல், அதிக சோம்பல் உள்ளவர்களாய் வீட்டில் இருக்கிறவர்கள் இருந்தால், ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் உள்ளவர்கள் மிகுந்த சோம்பல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், சோம்பேறித்தனமான மனிதர்களாய் இருக்கிறார்கள் என்றால் அந்த வீட்டின் மேல் மச்சு பழுதாகும், மேற்கூரையானது பழுதாகிவிடும் என்று பொருள். அதாவது சோம்பலான வாழ்க்கை கூடாது. சோம்பேறித்தனம் மிகவும் தீமையானது. எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்க வேண்டும். உழைப்பு, கடினமான உழைப்பு மிகவும் நல்லது. அதாவது எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சோம்பேறித்தனம் வீட்டை பாழாக்கும். சோம்பேறிகளால் நிறையப்பட்ட வீடு, அந்த வீட்டின் மேல் மச்சு பழுதாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுங்காகும். கைகளின் நெகிழ்வு அப்படி என்றால் எப்பொழுதும் நல்லபடியாக வேலை செய்து கொண்டு, வேலை செய்ய சோம்பல் படாமல் சுறுசுறுப்பாய் வேலை செய்கிற கைகளை உடையவர்கள் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீடு ஒழுங்காய் இருக்கும், ஒழுக்கம் நிறைந்ததாய் இருக்கும் என்று பொருள். எல்லா பொருள்களும் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டு அழகான வீடாக, ஒழுக்கமான ஒரு அருமையான ஒரு வீடாக இருக்கும். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும். விருந்து கொண்டாடல் என்பது சந்தோஷத்திற்காக செய்யப்படுவது. பலர் ஒன்று கூடி புசித்து குடித்து சந்தோஷமாய் இருப்பதற்காக செய்யப்படும் காரியம் விருந்து. விருந்து சந்தோஷத்திற்காக செய்யப்படுகிறது. திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். உயிருள்ள மனிதர்களுக்கு திராட்சரசம், பழரசங்கள் களிப்பாக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். எல்லா காரியத்திற்கும் பணம் உதவும். பணம் என்பது உதவி செய்கிற பொருளாய் இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு பணம் பல காரியங்களுக்கும் உதவியா இருக்கிறது. பணமே வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது. பணத்தை தான் ஆதாரமாக கொண்டு வாழக்கூடாது. பணம் நம் வாழ்க்கைக்கு உதவி செய்கிற ஒரு பொருள், அவ்வளவுதான். அதை சரியான இடத்தில் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் தேவைதான், அது நமக்கு உதவி செய்வதற்கு தான். அதை வைத்துக்கொண்டு எல்லா காரியத்தையும் சாதித்து விட முடியாது. இதுதான் வேதம் சொல்கிறது. ஒரு உதவி செய்கிற ஒரு பொருள்,
நாம் வேலை செய்கிறோம் என்றால் நமக்கு உதவியாக ஒருவர் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல பணம் பல காரியங்களுக்கும், ஏன் எல்லா காரியத்திற்கும் உதவியாக இருக்கும். ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. அதாவது தேசத்தில் அதிகாரம் வகிக்கிறவர்கள், அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், பதவி வகிப்பவர்கள், இப்படிப்பட்டவர்களை மனதினாலும் நிந்தியாதே. மனதிற்குள் கூட நாம் நிந்திக்க கூடாது, தூஷிக்க கூடாது, திட்டக்கூடாது, தவறாய் பேசக்கூடாது, தவறாய் நினைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது நாம் அப்படிப்பட்ட அதிகாரம் வகிப்பவர்களை மனதில் நாம் தவறாக நினைத்து கொண்டிருந்தால் யாரிடமாவது பேசும்போது அதை நாம் சொல்லுவோம். அவர்கள் போய் அதை பலரிடம் சொல்வார்கள். இதனால் மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும். அதனால் அதிகாரிகள் பெரியோர்களை நோக்கி நாம் மனதிலாலும் நிந்திக்க கூடாது, அதனால் நமக்கு தீமை வரும். சில நேரங்களில் நம்முடைய வாயை அப்படி சொல்லிவிடும். அதனால் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. மனதிற்குள் கூட நிந்திக்க கூடாது. ஆகாயத்து பறவைகள் அந்த சத்தத்தை கொண்டு போகும். ஆகாயத்து பறவைகள் கொண்டு போய் சேர்த்து விடுமா? செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். நாம் மனதில் நினைத்ததை அப்படியே கொண்டு போய் செட்டைகள் உள்ள பறவைகள் அந்த இடத்தில் போய் பெரிய அதிகாரிகள் இடத்தில் உங்களை இப்படி நினைக்கிறார்கள் இவர்கள் என்று சொல்லி விடுமா? இதன் பொருள் என்ன? சற்று விளக்கமாக பார்ப்போம். இது அந்த காலத்திற்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் நம்ம சுலபமாக விளக்கவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். அதாவது ஒரு அரசியல் தலைவர்களை பற்றி இருவர் நின்று சாதாரண மனிதர்கள் இருவர் பேசிக் கொண்டிருந்தால் கூட பக்கத்தில் யாராவது செல்போன் வைத்து வீடியோ எடுத்து விட்டால் அதை அப்படியே போஸ்ட் செய்து அது மீடியாக்களில் பரவி விடுகிறது. அது மேல் அதிகாரிகள் வரைக்கும் சென்று விடுகிறது. இன்று இது சர்வசாதாரணமாக நடக்கிறது. இந்த காலத்திற்காகவே பிரசங்கி சொல்லி இருப்பது போல சொல்லி இருக்கிறார். மனதிலும் நிந்தியாதே. வாய் தவறி நீ ஏதாவது மனதில் நினைத்திருந்தால் வாயில் பேசும்போது வந்து விடும் அந்த வார்த்தை. அப்படி வந்து விட்டால் அதை போய் அப்படியே மீடியாக்கள் மூலமாக பரப்பி விடுவார்கள். உனக்கு ஆபத்து நேரிடும் என்று தீர்க்க தரிசனமாக சொல்வது போல பிரசங்கி சொல்லி இருக்கிறார். இது உண்மையிலேயே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான செய்திகள் மீடியாக்களில் வருகிறது. இந்த அதிகாரி உங்களை தவறாக பேசினார் என்று மேல் அதிகாரிகளிடத்தில் சொல்வது, வீடியோக்கள் போட்டு விடுவது, இவர்களை பற்றி இப்படி பேசினார்கள் என்று இவர்களுக்கு எப்படி தெரிகிறது? ஒரு சாதாரணமான ஒரு விஐபியாக இருக்கலாம். அவர்கள் நடந்து சென்றால் கூட இங்கு சென்றார்கள், இங்கு போனார்கள், இங்கு வந்தார்கள் என்று உடனே அதை பரப்பி விடுகிறார்கள். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமாய் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் வெளியே சென்றால் போதும், எந்த இடத்தில் அவர்களை பார்த்தாலும் உடனே அந்த வீடியோவை எடுத்து ரீல்ஸ் போட்டு அதை செய்து விடுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை யார் மேலாவது சொல்லிவிட்டால் அது மிகுந்த பழியை அவர்களுக்கு கொண்டு வந்துவிடும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மனதாலும் நிந்தியாதே. மனதில் தானே நிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் ஒன்றும் வாயில் சொல்லவில்லையே என்று நினைத்தால் நாம் பேசும்போது வரும் ஏதாவது ஒரு வார்த்தையை வைத்து கூட அதை பெரிதாக்கி விடுவார்கள். இந்த காலம் ஆபத்தான காலம். இது மிக தெளிவாக நமக்கு பொருந்தக்கூடிய காரியமா இருக்கிறது. எப்பொழுதும் நம் வாயின் வார்த்தைகளும் நம்முடைய நினைவுகளும் மிக சரியா இருக்க வேண்டும். அதிகாரம் வகிப்பவர்கள், பெரியோர்கள், தலைவர்கள் போன்றவர்களை குறித்து தவறாக பேசவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. அப்படி செய்தால் நமக்கு ஆபத்தில் முடியும். கர்த்தர் அதை வெறுக்கிறார். பெரியவர்கள் தவறு செய்தால் அதை கண்டிக்க கர்த்தர் இருக்கிறார். அவர்களை கண்டிக்கும் பொறுப்போ அவர்களை தூஷிக்கும் வேலையோ நமக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. புரிந்து கொள்வோம். நாம் எந்த இடத்தில் அடங்கி இருக்க வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும் என்பதை அறிந்து செயல்படும் பொழுது வீணான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வராது. தேவையற்ற எந்த பிரச்சனைகளும் நம்மை நெருங்காதபடி நம்மை காத்து கொள்ளலாம். வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான வழிகளும் நிதானமாய் வாழ்வதற்காகவும் ஞானமாய் செயல்பட்டு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் பொல்லாத இருளிடமிருந்து தப்பித்து கொண்டு இந்த சபிக்கப்பட்ட பூமியில் வெற்றி பெற்று வாழவும் கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு வழி நடத்துகிறது. வேத வசனம் வெளிச்சமாய் இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நாம் நடந்தால் இருளுக்கு விலகி நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மை பாதுகாக்க மிகப்பெரிய ஞான புதையல்களை வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறார். அதை வாசித்து அந்த ஞான புதையல்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.